ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மீன் குழம்பு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நான் எப்படி வைக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, மண் சட்டியில் நான் வந்துட்டு உள்ளியும் தேங்காயும் அரைச்சி புளி தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வத்தல் தூளும் அப்படி தான். வத்தல் தூளும் நாங்கள் வீட்டிலே அரைச்சது, அது ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி, மிளகாய் இந்த 2ஐயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் கொதிந்தாலும் உப்பு போட்டேன். ஐயோ, ஏதோ ஒரு பதட்டத்தில் உப்பை கொட்டிட்டேங்க. பாருங்கள், மீன் ஃபுல்லாக உப்பு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உப்பு போடல. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொதி வந்தோடனே, கொஞ்சம் இல்லை நல்லாவே கொதி வந்துச்சு, நான் சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீனெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலையா இப்போ பார்த்திங்கன்னா நான் தாளிச்சிட்டேங்க. கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு இந்த 3ஐயும் போட்டு தாளித்து குழம்பை இறக்கிட்டேங்க. மாங்காய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.